Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. RRB ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்பிரண்டாக நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ரிலேட்டிவ்ஸ் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், 1 lakh சேலரி வாங்குகிறான். எங்கள் மாமா வீட்டு பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து பர் மந்த்து 3 lakh சேலரி வாங்குறாங்க. உங்கள் பையன் என்ன இன்னும் படிச்சுட்டேவா இருக்காங்க, இன்னுமா படிச்சுட்டு இருக்காங்க, 1 இயராக படிக்கிறாங்க, 3 இயராக படிக்கிறாங்க, 5 இயராக படிக்கிறாங்க, இன்னுமா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணால் நம்ம ஃபேஸ் பண்ணி அனுப்பிடுவோம். ஆனால் அவங்க டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது நம்மளுடைய பேரண்ட்ஸு. ஸோ நம்மளும் அசிங்கப்படுவோம், பேரண்ட்ஸும் அசிங்கப்படுவோம் நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி சக்ஸஸ் ஆனவங்க இந்த மாதிரி அவமானங்களை பட்டு தான் இன்றைக்கி சக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க. 100 ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணால் ஒரு 10 ஆஸ்பிரண்ட் கூட டைரெக்டாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கிளியர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எல்லா அவமானங்களையும் தாண்டி வந்து தான் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மரம் வளர்கிறதும் ஒரு புல் வளர்றதும் ஒரே விஷயம் கிடையாது. ஒரு புல் வளரணும்னா ஒரு மழை பெஞ்சா ஒரு 10 நாளில் ஒரு புல் நல்லா தலை வளர்ந்துடும். ஆனால் ஒரு மூங்கில் மரம் வளரணும்னா அந்த விதை வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு 6 மாதம் வரும். இந்த மாதிரி செடியாக 1 இயர் ஆகும். இது மாதிரி லைட்டாக மரம் மாதிரி தோற்றம் அளிக்கிறதுக்கே உங்களுக்கு 3 வருஷம் ஆகும். 4 இயர்ஸ்க்கு மேலே ஆனால் தான் உங்களுக்கு என்னவாகுன்னா மரம் மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேசிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த வேர் தான் வந்து ஃபஸ்ட்டு மூங்கிலில் பரவும் ஃபுல்லாக. ஏன்னா இது வந்து 20 அடி 50 அடி 60 அடி இந்த மாதிரி ஹைட்டாக வளரக்கூடிய மரம். அவ்வளோ ஹைட்டாக வளரணுன்னா அதோடைய அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடைய வேர் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலேடாக சக்ஸஸ் ஆக போகிறீங்களோ அவ்வளோக்கு அதிகமான ஒரு ஒர்த்தான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏன் என்ஐ ஏசிஎல்லுடைய ஏவோ ஆக மாட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி போஸ்டிங் வாங்கினா இப்போ போகக்கூடிய பேங்கர்ஸை விட நீங்கள் பெட்டரான ஜாப், ஐடி ஜாப்பை விட இது பெட்டரான ஜாப். சாட்டர்டே சண்டே ஹாலிடே, ஜாப் ப்ரெஷர் கம்மி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் டிலே ஆக உங்களுடைய அடித்தளம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலேடாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ண உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். என்ஐஏசிஎல் ஏஓ, ஆர்பிஐ கிரேட் பி, ஆர்பிஐ அசிஸ்டண்ட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எல்லாரும் கிளியர் பண்ண முடியாது. யாருடைய அடித்தளம் இந்த மாதிரி எப்படி இந்த மூங்கில் மரத்துக்கு வேர் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு பரவிட்டு அதுக்கப்புறம் அது வளர தொடங்குதோ அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரியல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது எப்படியும் கற்றுக்கிட்டு, எல்லா சப்ஜெக்டுடைய பேசிக்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஓ எக்ஸாம், ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் டிலே ஆக நீங்கள் ஹையர் பிளேஸுக்கு போவீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, இந்த சொந்தக்காரங்க இன்றைக்கி குறைனா கூட இப்போ சக்ஸஸ் ஆனவங்களையும் அவங்க குறை கூறிட்டு தான் இருந்திருப்பாங்க. குறை சொல்லிட்டு இருந்த அவங்க சக்ஸஸ் ஆனதும் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீ பாஸ் பண்ணிடுவான்ட்டு. ஆனால் நம்ம அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன உங்கள் பையன் இன்னும் படிக்கிறானா, எங்கேயானா கம்பெனிக்கு அனுப்ப வேண்டியது தானே, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணவே முடியாது, காசு கொடுத்தா தான் கவர்மெண்ட் வேலை வரும், இந்த மாதிரியெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸ் அப்பா அம்மா கிட்டே இது மாதிரி சில தற்கூரின்னு சொல்ல மாட்டேன், பூமர்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பூமர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்ம அப்பா அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி விட்ருவாங்க. அவங்க வந்து நம்ம மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணவங்க இந்த ஸ்டேஜஸை கடந்து தான் வந்திருக்காங்க. டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா
உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் கிராக் பண்ணணும்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்கள் ரீச் ஆகியிருந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்பிஏ படித்த ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களா? அதுவே ஒரு இந்த செட் எக்ஸாம், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெவியாக ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அண்டு பை பர்த் அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து சிபிஎஸ்சி இல்லைனா நல்லா ரொம்ப சூப்பரான ஸ்கூலில் இங்கிலீஷ் நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் கிராமர் நல்லா வரும், ரீடிங் எபிலிட்டி, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வரும்போது ஃபஸ்ட் இயர்லேயே செகண்ட் இயரில் கிராக் பண்ணிடுவாங்க. அவங்கள கம்பேர் பண்ணி உங்களை வந்து பேசி உங்களை மட்டம் தட்டக்கூடிய சம்பவம் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்கணும்? பதிலடி கிடையாது, காரணம் சொல்கிறது, ரீசன் சொல்கிறது தவறான விஷயமா இருந்தாலையும் அவங்க வாயை மூடுறதுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவங்களுடைய நாலேஜ் வேறு, என்னுடைய நாலேஜ் வேறு. அவர் அந்த ஸ்டேஜில் இருந்ததுனால அவர் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டார். பட் எனக்கு வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு மேக்ஸ் வரும், அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு வராத சப்ஜெக்டை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் நான் இம்ப்ரூவ் ஆகணும்னோ ஆனதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணிவிடுவேன். அப்கமிங் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாம் கிராக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கிளாரிட்டி கொடுத்தா போதுமானது. எந்த பூமருக்கும் நீங்கள் உட்காந்து ரீசன் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அவங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருந்தான், எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தால் கடைசியாக ஏஜ் பார் ஆகிட்டு எந்த எக்ஸாம் போகவே இல்லை அப்படின்னு உங்களை பயன்படுத்தாங்கன்னு வச்சுக்கல. அவங்க வந்து சும்மா பேருக்கு படிச்சுருந்துருப்பாங்க, எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. எஃபர்ட் போட்டு இருந்தால் கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். இப்போயே ஏதோ ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம் எஃபர்ட் போட்டிருந்தா, இல்லைனா தவறான எஃபர்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் பெரியப்பா பையன், எங்கள் மாமா பையன் எக்ஸாம் கிராக் பண்ண முடியல, கடைசியாக இப்போ வீட்டில் சும்மா இருக்கான், அந்த மாதிரி எதனா சொன்னாங்கன்னா இந்த காரணத்தை உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பூமர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்படி தான் சார், நேற்று ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருந்தேன், ஆப்போசிட்டில் ஒரு அங்கிள் வந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் பைக்கில் அடித்து தூக்கி போட்டு போயிட்டாங்க, கை கால் அடிபட்டுருச்சு. ஸோ நீங்கள் நாளையிலேருந்து ரோட்டில் நடந்து போகாதீங்க, ஏதாச்சும் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரில் பறந்து போங்க, அந்த மாதிரி வல்கரா இல்லைனா கூட நீங்கள் இனிமேல் நாளையிலேருந்து ரோட்லேயே போகாதீங்க, இந்த மாதிரி ரோட்டில் போனால் யாரா வந்து உங்களை பைக்கில் அடிச்சிருவாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க உடனே என்ன கேட்பாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அடிபட்டதுக்கு எனக்கு ஏன் அடிபடணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலன்னா நானும் ஏன் பாஸ் பண்ண மாட்டேன்னு கேளுங்க. இனி உங்கள் பக்கம் தலை வச்சே படிக்க மாட்டாங்க அந்த பூமர். அவங்க தெரியாது, அவங்களுக்கு ஏதோ இந்த டீ கேட்டில் வச்சு பேசுறதை வச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கும் தெரியாமல் தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸில் ஒரு 4-5 டைப் இருப்பாங்க. நம்ம முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய சில பேர், ஒரு சில பேர் நம்ம முன்னேறணும்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்து ஒரு சேடிஸ்ட்டுனா அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கும், இவன் என்னடா அவன் என்ன போய் என்ன சக்ஸஸ் ஆகிட போகிறான்ட்டு. பட் நம்ம எக்ஸாம் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா சிரித்து பேசிட்டு வயிறு ஏற ஆரம்பிச்சிடும். தகன்னு இந்த கோபி சுதாகர் வீடியோவில் வயிறு எரியல, அந்த மாதிரி வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அவங்க வந்து நம்ம நல்லா இருக்குன்னு வாய் வழியாக சொல்லிவிட்டு நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணாமல் இருக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம ஏன் எக்ஸாம் கிராக் பண்ணு, ஏன் படி, ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த பேர் சேடிசம்னு சொல்லுவாங்க. சேடிசம். நம்மளை இந்த மாதிரி நீ இன்னும் படிக்கலடா, வேலைக்கு போகலடா அப்படின்னு அவங்கள நம்மக்கிட்ட கேட்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். என்ன ஆனந்தம் இந்த கரடிக்கு மாதிரி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. அவ்வளோதானே தவிர உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக படிங்க, ட்ரை பண்ணால் கிடைச்சிடும். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணால் அவங்க ஒரிஜினல் ரிலேட்டிவ் உங்கள் மேலே கேர் இருக்காங்கன்னு அர்த்தம். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், பேருக்குன்னு அவங்க விசாரிப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, உன்னால் பாஸ் பண்ண முடியாது, நீ இந்த ஜாதியா, இந்த கேட்டகரியா, நம்ம ஜாதிக்கெல்லாம் எங்கேயா வேலை போடுறாங்க, அந்த ஜாதிக்கெல்லாம் வேலை போடுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வேலைலாம் எக்ஸாம் எழுதுனா கிடையாது, காசு கொடுத்தா வேலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா,
நீ எல்லாம் போய் படித்து பாஸ் பண்ணிடுவியா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஸோ இப்படி அவங்க கேட்குறவங்க இந்த இந்த இடத்துலேருந்து கேட்குறவங்க நம்மளையே இந்த புல்லாவும் பார்க்கலாம், இந்த மாதிரியும் பார்க்கலாம், இந்த மாதிரியும் பார்ப்பாங்க. நம்ம சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம அவங்க கண்ணுக்கு ஒரு ஒர்த்தான பர்சனாக தெரியும். நீங்கள் சக்ஸஸுக்கு இப்போ பாருங்கள், ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்கிறேன். 110 மார்க் எடுத்த உங்கள் ஃப்ரெண்டு கிளியர் ஆகிட்டு பாரு. அவங்க வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக தெரிவாங்க இவங்க கண்ணுக்கு. நீங்கள் 109.5 எடுத்து எக்ஸாம் கிராக் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இவங்க துச்சமாக தெரிவாங்க. இவங்க 2 பேருக்கு எவ்வளோ மார்க் வித்தியாசம்னா 0.5 மார்க் தான் வித்தியாசம். ஆனால் இவங்க வந்து சூப்பர் ஸ்டாராக தெரிவாங்க. நீங்கள் 0.5ல மிஸ் ஆனால் கூட ஒரு குப்பையில் டஸ்ட்பினில் போகிற குப்பை மாதிரி ஒன்று பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இந்த சக்ஸஸ் ஆன கேண்டிடேட்டுக்கு தான் தெரியும் இவங்களும் இந்த மாதிரி எக்ஸாமில் எத்தனை தடவை இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருப்பாங்கன்னு. இந்த மாதிரி கிளியரான ஆஸ்பிரண்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்கள். 1 மார்க்கில் போயிடுச்சு, 1/2 மார்க்கில் போயிடுச்சு, இன்டர்வியூ வரையும் போயிடுச்சு, 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜஸை தாண்டி தான் அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கோம், அதை அவங்க கரெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை கரெக்ட் பண்ண உடனே 100ல் இருந்த மார்க்கு 140 கிட்ட போய் நிற்கும், 80ல் இருந்த மார்க்கு 120 130 கிட்ட போய் நிற்கும். ஸோ அது என்னன்னு நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுல மட்டும் உங்களுடைய பிரெயினோடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஓவர் திங்க் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகிடும். எப்படி சார் மோட்டிவேட்டடாக இருக்குதுன்னா, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுனால மட்டும் நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. உங்களுடைய எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். எனர்ஜின்றது லிமிட்டட். ஒரு 120 யூனிட் உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குன்னா, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணால் அதில் 80 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங்கே போயிட்டால் 40 யூனிட் தான் இருக்கும். அது உங்களுக்கு பாடி ஃபங்க்ஷனுக்கே சரியாக போயிடும். எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிடுங்க. எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. எக்ஸாம் பாஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், ஃபெயில் ஆகிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதை காட்டிலும் ஆப்டியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசித்து வச்சுக்கோங்க. ஒன் டே உட்காருங்க. எய்தர் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுப்போம், எப்படி எந்த எக்ஸாம் படிக்கணுன்ட்டு. அப்படி இல்லைன்னா வேறு எந்த சேனலில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்போ கிளியராக இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பாருங்கள். இதில் சக்ஸஸ் ஸ்டோரியே 2 டைப்பாக பிரிப்பேன் நான். காசு கொடுத்து அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் தான் பெஸ்ட்டு சொல்லுங்கன்ட்டு. அது இல்லை, உண்மையாகவே இந்த ஆலிவ் போர்டில் ப்ராக்டிஸ் மார்க்கில் அதுவும் நம்ப முடியாது. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக நான் ஆலிவ் போர்டில் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணேன், ப்ராக்டிஸ் மார்க்கில் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதெல்லாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சக்ஸஸ் பண்ண ஆஸ்பிரண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த குரூப்லேயே கேளுங்க, எந்த சோர்ஸில் படிச்சிங்க. அதாவது அந்த 10-12,000 சப்ஸ்கிரைபர் கொண்ட அந்த டெலகிராம் குரூப்பில் வேறு சேனலை ப்ரொமோட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் இருக்கு இல்லையா, அந்த டெலகிராம் குரூப்பில் கிளியரான ஆஸ்பிரண்ட் கிட்ட நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நான் யாரையும் நீங்கள் இந்த சோர்ஸ் தான் படித்தேன், இந்த சோர்ஸ் தான் படிக்கலைன்னு அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். எந்த ப்ரொமோஷனையும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய ஆஸ்பிரண்ட் அவங்க உண்மையாகவே யூஸ் பண்ண ரிசோர்ஸஸ் என்ன, படித்த மெத்தட் என்னன்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கிளியரான ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், கண்டிப்பாக அத்தன்டிக்காக இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப்பில் கிளியரான ஆஸ்பிரண்ட் கிட்ட டேரெக்டாக கேட்கும்போது எந்த ஒரு சேனல்லையும் நான் இந்த வீடியோ கோர்ஸ் பார்த்தேன் அதனால் மட்டுமே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பாதீங்க. நம்புங்க, அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 100 பேர் ஒரு வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 100 பேருமே சக்ஸஸ் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. யார் சக்ஸஸ் ஆவாங்க தெரியுங்களா? இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் அங்கே படித்ததை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தெரியுமா, அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதை நீங்கள் கேட்கணும். எந்த வீடியோ கோர்ஸுன்னா எல்லா வீடியோ கோர்ஸும் பெஸ்ட்டு தாங்க. அந்த மேக்ஸ் சார் வீடியோ கோர்ஸும் பெஸ்ட்டு தான், மேக்ஸ் மேம் வீடியோ கோர்ஸும் பெஸ்ட்டு தான். ஹிந்தியில் எக்கச்சக்கமாக வீடியோ கோர்ஸ் இருக்குது. நம்ம டிஎன் பேங்கர்ஸில் மெயின்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம்.
எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கற்றுப்பீங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. எக்ஸாம் பாஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அண்டு ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் அந்த ஆஸ்பிரண்ட் கிட்ட டேரெக்டாக கேளுங்க. பர்டிகுலர் கோச்சிங் சென்டர்னால தான் நான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான், தவிர ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் கிடையாது. எந்த கோச்சிங் சென்டரில் படித்தாலும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சுரேஷ் அகாடமியில் பிகினிங்கில் படித்தேன். சுரேஷ் அகாடமியில் அப்போ நான் படிக்கும்போது பாய்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், கேர்ள்ஸுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்க. உட்கார இடம் இல்லாண்டி 2 பாட்டாக பிரித்து எடுத்தாங்க கிளாஸ். RRB 2017 பேட்ச். அவ்வளோ பேர் படித்து 1000 ஒரு 1500 பேர் படிச்சிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேரும் கிளியர் பண்ணிட்டாங்களா? இல்லை. ஆனால் சுரேஷ் அகாடமி ஒரே இடத்துல தான் படித்தாங்க. காரணம், இந்த 1500 பேரில் ஒரு 150 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்களா? அந்த 150 பேர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க? அதை நீ அந்த 150 பேர்கிட்ட போய் கேளுங்க, பர்சனலாக கேளுங்க. இப்போ அந்த அகாடமியில், இந்த கோச்சிங் சென்டரில், இந்த யூடியூப் சேனலில் நான் படித்தேன், அதனால் மட்டுமே கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஆனால் அவங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்லி அந்த கோர்ஸ் மட்டும் காரணம் அப்படின்னா அது வந்து காரணம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பின்னாடி அவங்க, நானும் தான் எல்லா கோர்ஸும் பார்த்தேன், நானும் தான் எல்லா வீடியோவும் பார்த்தேன், அதுக்காக நான் பாஸ் பண்ணிட முடியுமா? எக்ஸாம் பாஸ் பண்ணால் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சமாளித்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத அந்த ஆஸ்பிரண்ட் கேட்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த ஸ்டேஜ் 2ல் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு இங்கிலீஷ் வீக்காக இருக்கும். ஸ்டேஜ் 3ல் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் சிம்பிளாக சிஏ ஒழுங்காக படிக்காதனால அவங்க கிராக் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாமே ஆப்டி என்ன மாதிரி வச்சுக்கோங்க, ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே வரும். ஆனால் சிஏ ஒழுங்காக படிக்காதனால அவங்க கிளியர் பண்ணிக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி இருக்காது, அதனால் கிளியர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சிஏ சூப்பராக படிச்சுட்டு இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங்கில் ஏதாச்சும் வீக்னஸாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வீக்னஸ்ஸு, அந்த கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த சப்ஜெக்டை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண என்ன பண்ணாங்க, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படித்தாங்க அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையாகவே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிலேருந்து ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மொத்தமாக நான் இந்த வீடியோ கோர்ஸ் படித்தேன், நான் இந்த கோச்சிங் சென்டரில் படித்தேன், நான் பாஸ் ஆகிட்டேன்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் நம்ம பார்க்க முடியும். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராமல் இருந்துச்சு, நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும். இல்லை எனக்கு ஆப்டி சுத்தமாக வராமல் இருந்துச்சு, நான் இப்படி பண்ணேன், இந்த கோர்ஸ் பார்த்துட்டு நான் போய் இந்த வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன், இந்த மாதிரி இந்த எக்ஸாம் 10 நாள் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன், எக்ஸாம் 1 மந்த் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக யார் கொடுக்காங்களோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்கிறேன்லங்க, திருப்பி சொல்கிறேன், எல்லா வீடியோ கோர்ஸுமே வேலிடாக நல்லா தான் இருக்குது. ஒரு சில மொக்க கோர்ஸும் இருக்குது, அதாவது கம்மி, அதோட ஒர்த்து இருக்காது, ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி வீடியோ கோர்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் பேசிக் வீடியோ நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நானும் வாங்கி வச்சுருந்தேன். அது நான் பேர் இங்கே சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒரு சேனலில் நான் ப்ரொமோட் பண்ணால் இன்னொரு சேனலுக்காக சண்டை வரும். அப்புறம் அவங்ககிட்ட நான் யார்கிட்டையுமே காசு வாங்கலை. அப்புறம் இவங்கள சொன்னால் இவங்களுக்கு வரும், இவங்கள சொன்னால் இவங்களுக்கு வரும். 2 பேருமே ஒர்த்து தான். ஒரு சில சேனல் வந்து சும்மா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க கண்டென்ட்டே இல்லாமல். பட் ஆனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போய் கிளியரான ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுக்காங்க, நீங்கள் எந்த சோர்ஸில் படிச்சிங்கன்னு. அதுதான் பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். நான் சொல்ல முடியாது. அப்புறம் நான் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு சொன்ன மாதிரி ஆகிடும். அப்படி காசு வாங்கிட்டு நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் காசு வாங்கிட்டு சொல்கிறேன், பட் இது நல்லா ஒர்த்தாக இருக்குன்னு நான் சொல்லிவிடுவேன். நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை, நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணவும் விரும்பலை. நீங்கள் போய் சக்ஸஸ் ஆன ஆஸ்பிரண்ட் கிட்ட கேட்டுக்கோங்க, எந்த மேக்ஸுக்கு என்ன நல்லாயிருக்கும், ரீசனிங்க்கு என்ன சோர்ஸ் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நார்த் இந்தியா சேனல் படிச்சிருப்பாங்க, அதையும் எந்த சேனல் கேட்டுக்கோங்க. நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டென்ட்டுக்கு. ஆனால் பர்டிகுலர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிலேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம். ஸோ நான் முடிஞ்ச வரையும் கிளியரான ஆஸ்பிரண்ட் கிட்டேருந்து ஆல்ரெடி நான் நிறைய ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். நான் சொல்லி கொடுத்து ஒரு 5-6 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரு. ஸோ அவங்கக்கிட்டேயும் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சு தான் IBPS POக்கு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்தேன்.
அதே மாதிரி இப்பயும் கிளியர் அனாஸ்மெண்ட் கிட்டலாம் நான் கேட்குறேன், எந்தெந்த சோர்ஸ் நீங்கள் படிச்சீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அதெல்லாம் நான் கேட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் வீடியோ கொடுக்குறேன். இல்லை அவங்களே யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் நம்மளுடைய டெலகிராம் டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் என்னோடய ஐடி இருக்கும். அதாவது t.me கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். t.me இப்படி ஸ்லாஷ் போட்டு டிஎன் பேங்கர்ஸ் ஏகே கேபிட்டல் ஏகே அப்படி இல்லைனா வெறும் டிஎன் பேங்கர்ஸ் ஏகே நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னோடய ஐடி வரும். அட்டு போட்டு டிஎன் பேங்கர்ஸ் ஏகே போட்டாலும் போயிடும். இதை நீங்கள் டைப் பண்ணி இல்லைனா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இல்லைனாவே என்னோடய ஐடிக்கு நேராக போயிடும். எனக்கு டிஎம் பண்ணிங்களேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஐடியாஸை நம்ம சேனலில் வீடியோவாக கொடுக்குறேன். அவங்க என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு உங்கள்கிட்ட கேட்டு நான் அவங்களுக்கு வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லைனா நீங்களே கூட பேசுங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கிளியர் அண்ட் ஆஸ்பிரண்ட் கிட்ட டைரக்ட் ஃபீட்பேக் கேளுங்க. எந்த ஒரு சேனல்லையும் பார்த்து ஃபேக் ப்ரொமோஷனுக்கு ஆளாயிடாதீங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் தான் கிளியர் ஆனாங்க, என்னால் தான் கிளியர் ஆனாங்க, என்னால் தான் கிளியர் ஆனாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாலையும் கிளியர் ஆகிருப்பாங்க, அது உண்மை தான். பட் ஆனால் அதனால் மட்டும் நீங்கள் போய் அந்த வீடியோ கோர்ஸ் வாங்குறதுனால மட்டும் இல்லை அந்த கோச்சிங் சென்டரில் சேர்றதுனால மட்டும் நீங்கள் கிளியர் ஆக முடியாது. அதுக்கு மேலே அவங்க என்ன எஃபர்ட் போட்டாங்க, கன்சிஸ்டன்ட் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்காக கேட்கணும். அது வந்து எல்லா சேனல்லையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சேனல் இருந்துச்சு, நம்ம ஜாக்சன் அண்ணா சொல்லி நடத்திருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாருமே ஓப்பனாக சொல்லிடுவார். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிக்கு தான் படிச்சிங்களா சொல்லுங்கன்னு சொல்லிடுவார். இல்லை இந்த வெப்சைட்லாம் படிச்சிங்க, இந்த வெப்சைட்லாம் அவங்களே ஒரு டெஸ்ட் பேக் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எந்த டெஸ்ட் பேக் யூஸ் பண்ணீங்கன்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க சேனல் அதை பண்ணுறாங்களா? பண்ணுறதில்ல. எங்கள் சேனல் எங்கள் வீடியோ எங்களால் தான் கிளியர் பண்ணுங்கள், அதை மட்டும் சொல்லுங்கன்றாங்க. அதனால தான் நான் வந்து ஆஸ்பிரண்ட் கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கோங்க அப்படிங்கிறேன். பட் ஆனால் முன்காலத்தில் இருந்த சிடபிள்யூசி டீம் என்ன பண்ணுன்னா அவர் ஜாக்சன் சார் அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுவார் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்குறவங்ககிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh வியூ 2 lakh வியூ போகும் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு. ஏன்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார், ஆஸ்பிரண்ட்ஸும் சொல்லிடுவாங்க நான் இந்த சோர்ஸ் தான் படித்தேன், இதனால தான் இம்ப்ரூவ் ஆனேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அந்த எப்படி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண, எப்படி ஆப்டி இம்ப்ரூவ் பண்ண, எங்கெங்கே போய் படித்தேன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். அது நான் சொல்ல அந்த மாதிரி யாராச்சும் சக்ஸஸ் ஸ்டோரியில் சொன்னால் பரவாயில்ல. பட் ஆனால் என்னால் மட்டும்தான் பாஸ் ஆனாங்க, நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னாங்கன்னா ஆஸ்பிரண்ட் கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கோங்க. அதை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறான்னு கற்றுக்கோங்க. ஆஸ்பிரண்ட் கிட்ட போய் டேரெக்டாக கேட்டுக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.